வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு தயிர் வடையை என்னோட ஸ்டைலில் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இங்கே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் போட்டு இந்த வாஷ் பண்ண உளுந்தையும் எடுத்து போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஆனால் வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த தேங்காவும் முந்திரியும் ஒரு கப்பு தேங்காவும் ஒரு 10 முந்திரியுமா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக இதை அரைச்சி வச்சுருங்க ஒரு கப்பில். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவை வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி எண்ணெயில் போட்டு வடையாக பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் வடையும். நான் இதை மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். ஸோ மிக்சியில் அரைச்சதுனா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் வார்ம் வாட்டரும் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தயிருமா சேர்த்து 2 சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மோர் மாதிரி. ஸோ அதனால் இதில் அந்த வடையை நல்லா டிப் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த வடை நல்லா அதில் இருக்கட்டும். இது வெறும் தண்ணியில் மட்டும்தான் ஜென்ரலாக எல்லாருமே போட்டு எடுப்பாங்க. ஸோ இந்த தயிர் சேர்த்து போட்டு எடுக்கும்போது அந்த தண்ணியோட ஸ்மெல்லு வராது. ஸோ அந்த மோரோட ஸ்மெல்லும் அந்த தயிர் ஸ்மெல்லும் தான் வரும். அது தயிர் வடையும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணும்போது இது நல்லா வரும். அங்கே இந்த முந்திரியும் அந்த தேங்காயும் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு 2 கப்பு தயிரில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வடை ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மோர் தண்ணியில் ஊறின உடனே அதை எடுத்து நம்ம இந்த தயிரில் சேர்த்துடலாம். இந்த வடையை எடுக்கும்போதே நல்லா எடுத்து அந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தயிரில் சேர்க்கலாம். அப்போ உங்களுக்கு வடையில் இந்த தண்ணி டேஸ்ட்டு வராது. இப்போ எல்லா வடையும் அதே மாதிரி நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி தயிரில் சேர்த்துக்கலாம். தயிரில் சேர்த்து ஒவ்வொரு வடையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இதில் நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லா வடையும் செட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற தயிரும் இது மேலே ஊற்றிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வைக்கலாம். சப்போஸ் இப்போ கெஸ்ட் வராங்க நம்ம பண்ணுறோன்னா நம்ம காலையிலே பண்ணி வச்சுட்டு அவங்க வரும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு இது மேலே நம்ம பூந்தி கிந்தி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தயிர் வடையை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.